ஆன்லைன் ஷார்ட் மூவி கான்டெஸ்ட். டேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணது கூட ஒரு மிராக்கிள். அதுவும் வாலண்டியரா ஃபார் மை ட்ரீம். ஏன் நான் யாரு? கூட்டத்தோட கூட்டமா ஒரு புள்ளியா இருந்தவனா இன்னைக்கு என்னை சுத்தி ஒரு வட்டம் போட்டு சுட்டி காட்டுற அளவுக்கு மாறி இருக்கேன். நான் கிளம்புறேன். Life is beautiful but extremely challenging. எத்தனை அழகான நாட்கள் அது. வலியை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு, தனிமையை கூட விளையாட்ட எடுத்த வயசு, எல்லாத்தையும் அப்படியே நம்பின வயசு. என் கண்களை நம்ப மறுத்து அடுத்தவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நம்பின வயசு. ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஏங்கின நாட்கள், வெறுப்புங்கிற வட்டத்துக்குள்ள என்னையே நான் தொலைச்ச நாட்கள். நான் கருப்புங்கிறத என் நண்பர்கள் என்னை சேர்த்துக்காத போது கஷ்டமாக இருந்தது. காக்கான்னு என்னை கூப்பிடும் போதெல்லாம் மனசு வலிச்சுது. ஆனால் அதுதான் வலின்னு அப்போ எனக்கு தெரியல. அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன். மரம் செடி கூடவே பேசிட்டு இருந்தேன். மனுஷங்க கூட பேச மறந்துட்டேன். என்னை தொட்டு கண்மை வச்சுக்கலாம்பாங்க. அவ்வளோ கருப்பும் அசிங்கமுன்னு நம்பி கண்ணாடி பார்க்கவே பயந்தேன். நீ ஏன் இப்படி இருந்த? இப்படி இருக்க வேண்டியதே இல்லையே. எல்லாரும் சொல்றத நம்பி உன் கண்களை நீ நம்பலையே. மனசுக்குள்ள செடி கொடியோட பேசினத சத்தம் போட்டு வெளியில பேசியிருக்கலாமே. இங்க என்ன பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கும். என் குறிக்கோள் எல்லாமே எப்படி வெள்ளையா மாறுறதுதான். அப்பா, நான் ஏன் கருப்பா இருக்கேன்? அப்பா கிட்ட கேட்டேன். அதுவா, உன்னை பிரிண்ட் பண்ணும்போது வெள்ளமை தீர்ந்து போச்சு அதான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் வெள்ளமை வாங்கி பிரிண்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல கேட்டேன். அதை அந்த கடவுள்கிட்ட தான் கேட்கணும். அவர் ஈஸியா சொல்லிட்டாரு. என்னோட வலிய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்பா அப்பாவா இல்லை. எல்லா பாரமும் அம்மா மேலதான். நான் கேட்ட கேள்வியும் அம்மா மேல போட்டுட்டு அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. என் பாட்டி என் வலிக்கு வார்த்தைகளால மறந்து போட முயற்சித்து தோத்து போனவங்க. என் நண்பர்கள் என்னை காக்கான்னு கூப்பிட்ட போதெல்லாம் நம்பின என் மனசு, நீதான் அழகு தேவதை, மற்ற சிரிக்கிங்கள்லாம் வெள்ளையா இருப்பாங்க, நீதான் கழையா அழகா தனிச்சு தெரியறன்னு சொன்ன என் பாட்டியோட வார்த்தைகளை ஏனோ இந்த பிஞ்சு மனசு நம்ப மறுத்துருச்சு. நினைவுகள் புதக்குழி மாதிரி மெதுவா உள்ள இழுத்துட்டு போயிடும். உள்ள போயிடக்கூடாது, ரணமா இருக்கும். நம்ம நினைவுகள்ல இருந்து வெளியில வந்தா கூட ஆள் மனசதாச போட்டுட்டே தான் இருக்கும். அதுல கூட ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. என் நண்பர்களோட நெகட்டிவிட்டி என்னை வேற ஒரு உலகத்துக்குள்ள தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த உலகத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தொப்பி விற்கிற ஒரு தாத்தா என்ன அவரோட மேஜிக்ல வெள்ளையா மாத்தி சைக்கிள்ல ரவுண்ட்ஸ் போவாரு. அந்த தருணம் ரொம்ப அழகானது. என் தலைக்கு மேல கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டே இருக்கும். அது ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட். ஆனா அதுக்குள்ளதான் நான் என்னையே தொலைக்கிறேன்னு அப்போ எனக்கு தெரியல. அதே தாத்தா, அதே பட்டர்ஃப்ளைஸ், கூடவே படிப்பு முடிஞ்சது. அந்த நேரத்துலதான் நானும் காதல்ல விழுந்தேன். அந்த தருணம் அப்படி ஒன்றும் நீ அசிங்கம் இல்லைன்னு யாரோ சொல்ற மாதிரி இருந்துச்சு. என் காதல் கனவுகளையும் என் மேஜிக்கல் வேர்ல்ட்ல சேர்த்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். திருமணமும் முடிஞ்சிருச்சு. இங்கதான் நான் 2 தோணியில கால் வச்சு பயணிக்கிற மாதிரியே இருந்துச்சு. 2 தோணியும் அதது போக்குல வேற வேற திசையில என்னை இழுத்துட்டு போச்சு. சமாளிக்க முடியாம திணற ஆரம்பிச்சேன். என்னோட உலகத்துல இருந்து வெளியில வரவும் முடியல, உண்மையான உலகத்துக்குள்ள போகவும் முடியல. 2க்கும் நடுவுல மாட்டிக்கிட்டது கூட பெருசா வலியா தெரியல. அதை யார்கிட்டையும் புரிய வைக்க கூட தெரியாம தீய விழுங்கின மாதிரி இருந்த அந்த நாட்கள்ல பல பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் என்னை தனி கொடுத்தனத்துல கொண்டு விட்டுருச்சு. அப்ப கூட நான் என் உலகத்துல இருந்து வெளியிலேயே வரல.
ஆற்றுல மிதந்து அப்படியே உடஞ்சி மறையிற பபிள் மாதிரி ஒரு நாள் என் மேஜிக் வேர்ல்டு உடஞ்சி மறைஞ்சே போச்சு. அந்த பிளாக் டே என்னை ஃபேக்ட் வேர்ல்டுக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. என் கணவருக்கு 6 மாதங்கள் ஆன்சைட் போகிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சந்தோஷமான செய்தி என்னை அப்படியே உலுக்கி போட்டுருச்சு. என் உடம்பெல்லாம் மறத்து ரத்த ஓட்டம் நின்னது மாதிரி ஒரு ஃபீலிங். என் கூட இருந்த அந்த தாத்தா, பட்டர்ஃப்ளை, ஒயிட் ஹேட் எல்லாமே என்னை தனியாக விட்டு விலகி தூரமாக போய் ஒரு புள்ளியாக மறைஞ்சே போயிட்டாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் புறப்படுற நாளும் வந்துருச்சு. நான் எப்படி தனியாக 6 மாதங்கள் ஒருத்தர் நிழலில் இருந்துட்டு இப்போ கைப்பிடிச்சு கூட்டி போக யாருமே இல்லாமல் எப்படி என் இதயம் அலறுது. அமைதியாக கவனிச்ச என் புத்தி கேள்விகளை அள்ளி வீசுது. வெளியே கடைத்தரவுக்கு எப்படி தனியாக போக போகிற? ஏடிஎம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இல்லை உனக்கு ஒன்றுன்னா எப்படி சமாளிக்க போகிற? உனக்கு தான் யாருமே இல்லையே, யாரையும் தெரியாதே, 6 மாதம் தனியாக இருந்துருவியா? என் இதயத்தை என் மைண்டு பிளாக்மெயில் பண்ணி வேகமாக துடிக்க பண்ணுச்சு. ஒரு வழியாக துடிக்கும் இதயத்தை அமைதியாக்கி தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்டேன், நான் எப்படி தனியா? 6 மாதம் ஒன்றுமே தெரியாதே, பயமாக இருக்கு. பி போல்ட். அந்த ஆங்கில வார்த்தைக்கு சரியான அர்த்தம் கூட அப்போ எனக்கு தெரியல. என் அறியாமையை நினச்சி வெக்கப்படுறதா, இல்லை இனிமே வரக்கூடிய கொடுமையான நாட்களை நினச்சி அழுவுறதா, அது கூட தெரியாமல் குழம்பி போச்சு என் மனசும் புத்தியும். கார்லேருந்து இறங்கி வீட்டு வாசல் வர நடக்கிறதுக்குள்ள என் மனசு திக்கு திக்குன்னு இடி இடித்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நான் சந்திக்க போகிற நிசப்தம், இருட்டு, தனிமை, திருட்டு, பேய் இதெல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து என்னை பயமுறுத்துச்சு. ரெண்டு உலகத்துக்கு நடுவில் அந்தரத்தில் தொங்கினா மெதுவாக ஃபேக்ட் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சதை நான் உணர்ந்தேன். வலினா இதுதான்னு உணர்ந்த தருணம் இது. இதயத்தை யாரோ இழுத்து பிச்சு எறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போதான் முதல் முறையாக அந்த வலியை எதிர்க்கணும்னு எனக்குள்ள தோணுச்சு. என் இயலாமையை உடைச்சி எறியணும்னு தோணுச்சு. எழுந்து தனியாக என் காலில் ஓடணும்னு எனக்கு தோணுச்சு. என் அறியாமையை அழிச்சு மிதிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நிராயுதபாணியா நிற்கிறவங்கிட்ட ஆயுதம் கிடைச்சா எப்படி எதிரியை வெட்டி சாய்ப்பானோ அது மாதிரி இந்த இருட்டையும் பயத்தையும் வெட்டி கிழிச்சு வெளியே வரணும்னு எனக்கு தோணுச்சு. விடியலை கண்டு முணுமுணுத்த குருவிகள் சத்தம் அப்போதான் என் காதில் விழுந்துச்சு. இந்த 2 நாட்களாக தொடர்ந்து நடந்த என் மனசுக்கும்
புத்திக்கும் நடுவிலான போராட்டத்தில் ஒரு தெளிவும் கிடைச்சது. என் மனசு வெளிச்சத்தை பார்க்க துடிச்சுது. என் புத்தி தைரியமா கைப்பிடிச்சு என்னை வெளியில கூட்டிட்டு போச்சு. காலங்கள் நம்மளை கடந்து போறதில்ல, காலங்களை நாம தான் கடந்து போகணும்னு தெளிவா புரிஞ்சிட்டேன். இந்த விடியல் எனக்கும் ஒரு புது விடியலா இருக்கும். இந்த இளம் காத்து என் வாழ்க்கையில இனிமே தென்றலா வீசும். இன்னமும் என் இதயம் வெம்மி வெம்மி அழறத என் கண்கள் வழியா என்னால பார்க்க முடியுது. இல்ல, இனி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்னை நானே செதுக்கிறதா மட்டும்தான் இருக்கும். மதுகை